சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பு மாணவ மாணவிகளுக்கான பொது கலந்தாய்வு இன்று தொடங்கியது. முதல் 10 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரிகளில் சேருவதற்கான சேர்க்கை ஆணைகள் வழங்கப்பட்டன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் சேருவதற்கான கலந்தாய்வு கடந்த 28ஆம் தேதி முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பிரிவுகளில் கலந்தாய்வு நடந்து முடிந்துள்ள நிலையில் இன்று காலை பொது கலந்தாய்வு தொடங்கியது. 2000 மாணவ மாணவிகள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கான தரப்பட்டியலில் முதல் 10 இடங்களை பிடித்த கீர்த்தி பாலன், கிரிதரன், விக்னேஸ்வரன், கார்த்திக் ராஜா உள்ளிட்டோருக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரிகளில் சேருவதற்கான சேர்க்கை ஆணைகளை அமைச்சர் திரு பழனியப்பன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர். வரும் 31ஆம் தேதி வரை பொதுப்பிரிவு மாணவ மாணவிகளுக்கான கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்போரின் நலனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் தற்காலிக வங்கிகள், குடிநீர், உணவு விடுதிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் வெளியூரிலிருந்து சென்னை வரும் மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வருவதற்கு வசதியாக கோயம்பேடு, சென்ட்ரல், எழும்பூர் ஆகிய இடங்களிலிருந்து கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. நான் பொள்ளாச்சியிலேருந்து வரேன். 199.75 கட் ஆஃப் வாங்கியிருக்கேன். இப்போ இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ சிஜி கேம்பஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுக்குற அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எஜுகேஷனுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். பையன் 199.5 கட் ஆஃப் மார்க் எடுத்தது தான். இங்கே பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் நல்ல ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுத்தாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருந்தது. இந்த ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்த அம்மாவுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நன்றிங்க. கவுன்சிலிங்காக சென்னை வந்தோம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கவுன்சிலிங்லாம் நல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பஸ் ரூட்லாம் நல்லா விட்டுருக்குறாங்க. இதை எல்லாமே ஏற்பாடு பண்ணி தந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொரு நாளும் சுமார் 2000 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்கும் வகையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.